மணி சார், 12வது வெற்றியை நோக்கி ஸ்டாலின் நகர்றாரா, இல்லை அவருடைய வெற்றிக்கு கடிவாளம் போட முடியாதா? இல்லை, நீங்கள் முதல்ல இந்த தலைப்பு கொடுத்தது இருக்குத, ஸ்டாலின் வெர்சஸ் அமித்ஷா தேர்தல் வியூகம் என்னன்ட்டு. இது அமித்ஷா மகிழ்ச்சி அடைவார், ஆனால் ஸ்டாலின் உளப்பூர்வமாக அப்படின்னு நினைக்கல. ஸ்டாலின் ஏதோ ஒரு டாக்டிஸ் செயல் தந்திரமாக தான் வச்சுருக்கார். ஸ்டாலினுக்கு நல்ல தெரியும், நீங்கள் கேட்ட மாதிரி திமுக வெர்சஸ் அண்ணா திமுக. அதையும் விட தாண்டி இப்பொழுது ஒரு 1.5 லட்சம் பேரை திரட்டியதாக திருவண்ணாமலையில் இளைஞர்களை பற்றி பேசியிருக்கிறார் ஸ்டாலின். நீங்கள் எடுக்கல அதை. இந்த இளைஞர்களை பற்றி இப்பொழுது பேசி இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்து தான் ஆக வேண்டும், அதற்கு அதிக பேரை வேட்பாளராக நிறுத்தணும்ட்டு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அவர் சிறப்பாக செயல்படுறாரு இளைஞர் அணியில். அந்த நிகழ்ச்சியில் சொன்ன கருத்து தான் முதன்மையாக வச்சுருக்கோம். அந்த நிகழ்ச்சியில் அதை சொல்வது தான் மிக முக்கியம். இதை விட இது டாக்டிஸ் அப்படின்னா பொய். அமித்ஷாவுக்கும் ஸ்டாலினுக்கும் அல்ல என்று ஸ்டாலினுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரியே என்ன ரவி சொன்ன மாதிரியே அமித்ஷாவுக்கும் ஸ்டாலினுக்கும் சொன்னால்தான் இங்கே ஓட்ட முடியும் என்ற நிலையில் என்ன ஓட்டுதல். இது உள்ளபடியே யார் ஓட்டுறாங்க? திமுக தலைமை ஸ்டாலினே. என்னன்னு சொன்னா இப்பொழுது இப்போ அழகா எடுத்து சொன்னார் ரவி, சிறுபான்மை வாக்குகளை ஈர்ப்பதற்காக என்ன ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து என்பதற்காக அதை முன்வைக்கிறாரே என்ற விஷயம் சொன்னார். அது உண்மை. ஆனால் அது பாஸ்ட், கடந்த காலம். சிறுபான்மை வாக்குகள் என்ற முஸ்லீம் கிறிஸ்தவர் வாக்குகள் அப்படியே திமுக மீண்டும் நம்பி சென்ற தேர்தல்கள் போல வர தயார் இல்லை என்பது புதிய உள்நுழைவு தாவேகா என்று ஒன்று வந்த பிறகு நிலைமை மாறியிருக்கிறது என்ற கிரவுண்டு நன்றாக ஸ்டாலினுக்கு தெரிந்ததனால்தான் இப்படிப்பட்ட ஒரு டாக்டிக்கல் வார்த்தைகளை போடுகிறார். ரவீந்திரன் துரைசாமி சார் ஏற்றுக்கொள்வாரா? அவர் ஏத்துக்கிறதுக்காக இல்லைங்க, அவர் கருத்து அவர் சொல்றாரு, என் கருத்தை நான் சொல்றேங்க. நீங்க என்ன அது புரியல எனக்கு. இல்ல, அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லியே யார் சொன்னா? அப்படி யார் சொல்லியே? ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களை சொல்லி எடப்பாடியை பற்றி அவர் ஏற்றுக்கிற மாதிரி சொன்னார். அப்படித்தான் சொன்னார். வேறுபடலாம், ஏற்றுக்கொள்ளலாம், அதெல்லாம் விஷயம். இது மதிப்பீடு. இது யதார்த்தத்தை பற்றிய மதிப்பீடு. ஏன்னு சொன்னா எல்லோருக்கும் கிட்டத்தட்ட தெரிந்து விட்டது. இன்றைக்கு தாவேகாவின் உள்நுழைவுக்கு பிறகு நிலைமைகள் எல்லாமே அரசியல் அணி சேர்க்கை என்பதிலும் சரி, என்ன மாற்றம் என்பதிலும் சரி, ஒரு பெரிய வீச்சு போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அது தாவேகா வந்ததால் அப்படிங்கிறீங்க. தாவேகா வந்ததனால் எதெல்லாம் அதிமுகவுக்கு, எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு பலவீனமாக இருக்குமோ, திமுகவை எதிர்த்து போராட, அதையெல்லாம் நிரப்பிக்கொண்டு தாவேகா வருமானால் அது திமுகவினுடைய வாக்குகளை எந்த அளவுக்கு வெளியே எடுத்துக்கொள்ள போகிறது என்ற பயம் எல்லோருக்கும் வந்திருக்கிறது. அதிமுகவிலிருந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போக போகுதுன்ட்டு அதிமுகவுக்கு வந்திருக்குது. இப்படி ஒவ்வொருவருக்குமே வந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இங்கே இந்த இளைஞர்களை கொண்டு வருவது என்பதில் ஒரு கராரான முடிவுக்கு வந்துவிட்டார் தலைவர் என்பதை காட்டுவது தான் திருவண்ணாமலை. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியில் உள்ள அமித்ஷாவுடன், வெளியே உள்ள எடப்பாடியுடன், வெளியே உள்ள திமுகவுக்கு வெளியே உள்ளன்னு சொல்கிறேன், என்ன விஜயுடன் உள்ள மோதல் அல்ல. கட்சிக்கு உள்ளே இருக்கும் கீறலை என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்தல். என்ன சின்னவர் வரும் பொழுது பெரியவர்களுக்கு என்னாகும்னா, மாவட்ட செயலாளர்கள் கலைஞர் காலத்திலிருந்து குறுநில மன்னர்களாக இருந்தவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்போது KN நேருவை கேட்டால் 9 தொகுதியும் வேட்பாளர்களை அவர் தான் தீர்மானிக்கணும். மிஞ்சி போனால் 2 வேணால் விட்டு கொடுப்பாரு. MRK பன்னீர்செல்வம்னா அவர் பகுதியில் அப்படி, என்ன பெரிய கருப்பன்னா அவர் பகுதியில் அப்படி, என்ன ஐ பெரியசாமினா அவர் பகுதியில் அப்படி, என்ன இப்படியாக ஒவ்வொருவரும் இருக்காங்க. அப்படி உள்ளவர்களுக்கெல்லாம் உள்ள எதிர்ப்பு என்ற விஷயத்தில் நான் இவர் பக்கம்தான், உதயா சொல்கிறோம் பக்கம்தான் என்பதாக சின்னவர் பக்கம்தான்னு நிரூபித்தது தான் இந்த உரை. இது திருவண்ணாமலை உரையில் உள்ள சாரம், அடிப்படை. அதனால் அவருக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள எல்லா போட்டியாளர்களையும் எதிர்த்து சொல்வதில் சௌகரியமான, லேசான, எளிதான, என்ன படம் காட்டுவதற்கானது அமித்ஷாவை சொல்வதுதான் என்பதற்காக சொல்றாரு. ஆனால் அந்த அமித்ஷா இதுவரை தமிழ்நாட்டில் என்ன சாதித்திருக்கிறார்னு கேட்டால், 2019 2021 ரவி மேற்கோள் காட்டினார, அதில் எடப்பாடி எப்படி சாதித்தார்னு பார்க்கணும். பியூஷ் கோயல், இதே பியூஷ் கோயல் அமித்ஷாவுக்கு மிக நெருக்கமானவர், அப்படி உள்ளவர், வியூகம் உள்ளவர், அப்படி இப்படிலாம் சொல்லி ஏடுகளில் இன்றைக்கி மாலை வந்தாச்சு. அந்த பியூஷ் கோயலை தலைமையில் 3 பேரை அறிவிச்சாச்சு, ரைட்.
ஆனால் இது இன்னொன்று பார்க்கணும். இத்தனை வரை ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு தேசிய தலைவரை அறிவிக்க முடியாத ஒரு இடத்துல இருந்த பிஜேபி இப்பொழுது ஒரு வலுவான இளைஞரை 45 வயதுக்காரரை தேசிய தலைவராக அறிவிச்சிருக்காங்க, செயல் தலைவரா. அப்போ அவர்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு உள்கட்சியிலேயே ஒன்றிணைப்பு என்பதை செய்ய முடியாத நிலைமை என்பது புரியணும். சரி சார், இங்க இப்போ ஸ்டாலின் திருவண்ணாமலையில் இருக்க இளைஞர் மாநாடு மூலமா தாவேக்காக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்காரா இல்ல அதிமுக பாஜக? எச்சரிக்கை யாருக்கும் செய்யல, தன் கட்சிக்குள்ள உள்ள நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு செய்திருக்கிறார். தன் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் நம்பிக்கை கொடுப்பதற்கு செய்திருக்கிறார். புரியுதுங்களா? அவர் டிஃபென்ஸில் தான் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது, அஃபென்ஸில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் தலை போட்டிருக்கீங்க. இதுதான் உண்மை. ஏன்னா நான் 2019 2021 வந்தேன், இதே பியூஷ் கோயல் வந்தார். வந்தோடனே 20 15 இப்படிலாம் கேட்டாங்க. அப்போ இவர் தெளிவாக மடிக்கணினியை வைத்துக்கொண்டு உங்களுக்கு இவ்வளவு தான் இருக்கிறது எங்களுடைய உளவுத்துறைன்னு எடுத்து காமிச்சார் எடப்பாடி. அவர் ஃபோன் பண்ணி உடனடியாக கேட்குறாரு அமித்ஷாட்ட, அமித்ஷா அதை ஒப்புக்கொள், நம்ம உள்ளே நுழைஞ்சா சரி அதிமுகவுடன் என்பதை ஒப்புக்கொள்ள சொல்கிறாரு. 5 ஒப்புக்கொள்கிறாங்க. அந்த 5 இடத்தில் அதிமுக, அதாவது 5 இடத்துலையும் பாஜக வெற்றி பெறலை என்பதோ 35 இடத்துலையும் அதிமுகவும் வெற்றி பெறலை என்பதோ உள்ள கதையை தாண்டி அந்த 5 இடங்களில் பாஜக நின்ற இடங்களில், கூட்டணி கட்சியான பாஜக நின்ற இடங்களில், மாபெரும் தேசிய கட்சியுடன் உள்ள ஐயோ பாவம் மாநில கட்சி நின்ற இடங்களில் அதிமுக இறங்கி வேலை செய்ததா? இதே நயினா நாகேந்திரன் தான் உதாரணம். அப்போ சொன்னார், நான் கேட்டேன் ஏங்க வேலை செய்யவே இல்லைன்னு மணிகண்டன்ட்ட கேட்டேன். அப்போ அமைச்சர் அவர் அமைச்சர்லேருந்து அப்போ தான் வந்திருக்கார் வெளியே. அவர்கிட்ட கேட்டேன், அவர் இல்லை எடப்பாடி சொல்லிட்டாரு, நம்ம இடைத்தேர்தலை கவனித்தா போதும், ஆட்சியை ஸ்திரப்படுத்தணும், அதுதான் இப்போ முக்கியம்னு சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை கவனித்து வேலை செய்கிறதா இல்லை. இவ்வளவு தெளிவான அறிவிப்பு, புரியுதுங்களா? அதனால் ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு கூட்டணி கட்சிக்கே வேலை செய்யாமல் இருந்தார்கள் என்ற அளவுக்கு. என்ன 21 அப்படி இருந்தாங்களா சார்? 21 அப்படி இருந்தாங்களா? நீங்கள் 19 21க்கு வரேன். அப்போ 21ல் மத்தியானம் விமானத்தில் இறங்க போகிறாரு பியூஷ் கோயல்னு வந்தாச்சு எல்லாத்துலேயும் தொலைக்காட்சிகளில். காலையில் ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்டு இருக்கிற என்ன சிவி சண்முகம் மூலம் பேசி வச்சுக்கிட்டு இருக்கிற தைலாபுரத்துக்கு அழைப்பு கொடுக்குறாரு. வந்த உடனடியாக தயாரிப்பாக கோரிக்கைகளை 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ராமதாஸும் எடப்பாடியும் ஊடகத்துக்கு காட்டுறாங்க. அவருக்கு 23 தொகுதி என்பதாக அறிவிச்சிடுறாரு. அப்புறம் மத்தியானம் வந்தவரை நீங்கள் லேட்டெல்லாம் எங்கள் மாதிரி என்ன அவங்களுக்கு 23 கொடுத்தாச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு குறைவு தானே என்று கொடுத்த 20லேயே பாஜக மாபெரும் சக்தி என்பது உண்மையானால், ஏதோ ஒரு சக்தி என்பது உண்மையானால், குறைந்தபட்ச சக்தி என்பது உண்மையானால், ஏன் 4 இடத்துல ஜெயிச்சிச்சு? 20 கொடுத்தது இல்லையே. அந்த 4லையும் என்னது நடந்துச்சு? எம்ஆர் காந்தியை தவிர, எம்ஆர் காந்தி விஷயம் ஒரு சாதி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வைங்க. ஏன்னா அதாவது இப்போ திமுக வெற்றி பெற்றால் இவர் சுரேஷ் ராஜன் தான் அமைச்சராகிடுவார், அதிமுக வெற்றி பெற்றால் அவர் தல்வாய் சுந்தரம் அமைச்சராகிடுவார். அப்போ அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்துக்கு அமைச்சரே கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? அதனால உள்ள மாற்றி போட்டதெல்லாம் எம்ஆர் காந்தி வந்தது, அது வேறு விஷயம். ஆனால் மற்ற இடத்துல பூரா 3 இடத்துலையும் அதிமுகவை வைத்துத்தான் வந்தது பாஜக என்று நாடெந்த செய்தி. சரி, இங்கே இந்த பாஜக இன்னும் அதிகபட்சமாக ஒரு 2 புள்ளிகள் முன்னேறி இருக்கு. ஒன்று திருவனந்தபுரம் மாநகராட்சியை பெற்றிருக்கு, பீகாரில் மிகப்பெரிய அளவில் வெற்றி, கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிகப்படியான வாக்கு சதவீதம். இதெல்லாம் வச்சு அதிமுக அதிக எண்ணிக்கையில் இடங்கள் கேட்பாங்கல்ல. ஸ்டாலினுக்கு தெரியும், இதை சொல்கிற ஸ்டாலினுக்கு கேரளா வேற, பீகார் வேற, தமிழ்நாடு வேறன்னு தெரியும். நீங்கள் எப்படி உள்வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? தமிழ்நாடு வேற. இங்கே பாஜகவை அதிமுக தானே கேட்பாரு. பாஜகவை பொதுவாகவே ஏற்றுக்கொள்ளலையே தமிழ்நாட்டு மக்கள், புரியுதுங்களா? அதுவும் ஆர்எஸ்எஸ் ஒன்று சேர்றதுக்கு பொழுது இன்னும் பயப்படுறாங்களே, புரியுதுங்களா? அதனால் இங்கே இருக்கக்கூடிய போக்கே வேறு, அது நன்றாக தெரியும். ஆனாலும் கூட எல்லா தலைமைகளும் இன்றைக்கு உத்தரவாதம் இல்லாமல் குழம்பி போய் இருக்கிறார்கள் விஜயினுடைய என்ட்ரி என்ற நுழைவுக்கு பிறகு. அதனால இப்பொழுது எதையாவது ஒன்று சொல்லி தேர்தல் காட்டணும். அமித்ஷாவிடமோ பாஜகவிடமோ எந்த வியூகமே இல்லாம தான் இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க. எல்லா வியூகமும் இருக்குங்க. அதிமுகவுடன் இருக்க போகிறார்கள் என்பது உண்மையானால் என்ன, அதிமுகவை வைத்துக்கொண்டு தாங்கள் ஒரு கணிசமான அளவு வந்துடணும் என்ற ஒரு யுகம் இருக்கும். அதிகமாக கேட்பாங்க, அதுக்கு குறைவாக வாங்கிக்குவாங்க என்பது எல்லா பெரிய கட்சிக்கும் என்ன தலைமை கட்சிக்கும் அடுத்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேரம், அது வழமை, அது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இங்கே
குருமூர்த்தியினுடைய வேலை நடை, அண்ணாமலையினுடைய வேலை நடை, குருமூர்த்திக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஆட்களுடைய ஊடகங்கள் பேசக்கூடியவர்களுடைய வேலை நடை, அண்ணாமலை கூட விட்டுருங்க, அவர் நேரடியாக சொல்லலை, குருமூர்த்தியோ அவருடைய செயல்பாடோ குருமூர்த்திக்கு ஆதரவாக பேசுபவர்கள் என்று பேசுபவர்களோ ஊடகங்கள் என்ன பேசுகிறாங்க, பழனிசாமியை தாக்கித்தான் பேசுகிறாங்க. புரியுதுங்களா? அதற்கு பிறகு பாஜக ஆதரவு நாளேடு என்பதும் பழனிசாமி தாக்கிய செய்திகளைத்தான் முதன்மைப்படுத்துகிறாங்க. அப்போ அதிமுகவுடன் பிட்டுக்கிட்டு போகிறாங்களா பாஜக? அதற்கு ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் வழிவகை செய்கிறதா? குறிப்பிட்ட சமூக பிரிவு ஆர்எஸ்எஸ்ஸிற்கு உள்ளே உட்கார்ந்து அப்படி செய்கிறதா? இப்படி பல்வேறு புதிய கேள்விகள் வந்திருக்கு மேசை மேல். சரி, கருத்தாளர்கள் சொன்னது மாதிரி திமுகவின் நம்பிக்கைன்னு சொல்லி எண்ணிக்கை கூட கொடுத்துருக்காங்க. நம்பிக்கை அல்ல, அது வெளியில் உள்ளவங்களுக்கு அப்படி தான் புரியுது. அது ஒரு செயல் தந்திரம், இல்லாததை சொல்லுவதுன்ட்டு. அதை ஸ்டாலின் செய்தது தான் அதில் உள்ள வித்தியாசம். என்னன்னு சொன்னால், இன்று காலை நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எஸ்பி வேலுமணி மீதான வழக்கை ஏன் திமுக எடுத்துக்கொண்டு செல்லவில்லை, அமலாக்கவில்லை? இது தேர்தல் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி 2 IAS அதிகாரிகளை சேர்த்து போட்டிருக்காங்க, ஏன் நீ அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி போட்டு ஜனவரிக்கு தள்ளி போட்டிருக்காங்கன்னு வைங்க. இதுதான் முக்கியமானது. அப்போது திமுக வெர்சஸ் அதிமுக என்ற விஷயத்தில் கூட அங்கே என்னது கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் என்று சொன்ன ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை அதே கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் சொல்லி எடப்பாடி சொல்ல ஆரம்பித்தார். அதனால் 2 பேரும் வாங்கிக்கலான்னு ஒரே கொள்கை வச்சுருக்காங்க என்பது போல் அது தெரியுதுன்னு வைங்க. நமக்கு அமித்ஷா இன்னமும் அவர் ஏற்கனவே ஒரு அகில இந்திய தலைவரை பவன் பிபின் வந்திருக்காரு, சௌத்ரியா, அவர் சின்ஹா வந்திருக்காருல்ல, ஆமாம், சின்ஹா என்ற கயஸ்தாக்காரர். அவர் வந்த பிறகு நட்டா 65 வயசு நட்டா மாதிரி சும்மா இருந்துக்கிட்டு அமித்ஷா என்ன வேணால் போய் தமிழ்நாட்டில் ஓடட்டும்னு விட்டுற போகிறாரா? 45 வயதுக்காரர் இறங்கி அவர் அறுதியிட போகிறாரா? அமித்ஷா தொடர்ந்து இந்த வியூகத்தில் ஈடுபடுவாரா? ஏன்னா அமித்ஷாவுடைய வியூகம் ஒரு பக்கம் எடப்பாடி கூட உட்காருவது, இன்னொரு பக்கம் செங்கோட்டையனை கூப்பிட்டு தனியாக பேசுவது, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்ஸை குருமூர்த்தி கூப்பிட்டு வந்தால் தனியாக பேசுவது, இப்படியெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் அண்ணாமலையை கூப்பிட்டு பேசுவது, அண்ணாமலை அப்புறம் டிடிவி போய் பேசுவது, இப்படி அவர்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் விளைவிக்கும் அளவுக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி கூட சொன்னாங்க நண்பர். அப்போ ஆர்எஸ்எஸ்னால் தமிழ்நாட்டில் ஷோஹோ அறக்கட்டளை அவர் ஆர்எஸ்எஸ் அவருடைய நிலைப்பாடா? அவர் ஒரு நிலைப்பாடு செயல்பட்டுருக்காரு, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதற்கு பிறகு குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் அவருடைய நிலைப்பாடா? அவருக்கு ஆதரவாக ஊடகவியலாளர் பேசுகிறாங்களே அந்த நிலைப்பாடா? அல்லது அதன் மூலம் பழனிசாமி தாக்குவது என்பதா? அதே மாதிரி இங்கே ஒரு தமிழ் நாளேடு ஆதரவாக ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குது, அவர்கள் பாஜக பழனிசாமி தாக்கியை மட்டுமே எழுதுகிறார்களே, போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அந்த நிலைப்பாடா? ஆர்எஸ்எஸ்ஸுக்கே என்ன நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்குள்ளன்னு நமக்கு தெரியலை என்ற சூழலில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இது திமுகவுக்கும் தெரியும். அதனால் இந்த வியூகம் என்று சொன்னது ஒரு சுமனாச்சு அப்படி சொன்னால் தான் நமக்கு வர வேண்டியது வரும் என்பதற்காக